ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு டயட்ன்னு சொல்ல முடியாது. ஒரு செல்ஃப் கேர்க்காக நான் என்னோட ஃபுட் ஸ்டைல வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான். ஒரு சில விஷயத்த மட்டும் ஃபுட்ல வந்து சேஞ்ச் பண்ணிரணும் அப்படின்றதுக்காக நான் மாத்திக்கிட்டு நெறைய சர்ச் பண்ணி எது செட் ஆகும் அப்படின்ற மாரி தேடி தான் வந்து இந்த ரொட்டீனே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே இப்போ ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில எழுந்தோனயே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாட் வாட்டர் அதில வந்து கொஞ்சமா ஜீரகம், அது கூட கொஞ்சம் ஹனி ஃபர்ஸ்ட்டு தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா, அதில கொஞ்சம் ஜீரகமும் போட்டு, அதுவும் நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுட்டு, திரும்ப ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணணும். லெமன் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நீங்க ஹனி கூட ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து அப்படியே டேஸ்ட் பிடிச்சனால, நான் அதையே வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட்டு மார்னிங் ரொட்டீன் வந்து இதுவா தான் இருக்கும். இத குடிச்சதுக்கு அப்புறமா தான் மத்த எதுவா இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு கம்பல்சரி வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து கேரட், பீட்ரூட், கோகனட் இது 3ம் தான் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஏபிசி ஜூஸ்ன்னு தான் குடிப்பாங்க. எனக்கு வந்து ஆப்பிளுக்கு பதிலா ஆம்லா இல்ல அப்படின்னா கோகனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தனால, நான் வந்து இத தான் எடுத்துக்கிறேன். உண்மைய சொல்லணும்னா அந்த ஜூஸ விட இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. கோகனட் போடும்போது. கண்டிப்பா நீங்க இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது டைம் விடணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து நான் இதுக்கு முன்னலாம் வந்து ரைஸ் இல்ல என்ன வீட்ல இருக்கோ இதுதான் சாப்பிடுவேன். ஆனா இப்ப வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சனாலேயே வந்துட்டு, காலையில மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பயிறு வகை இல்லன்னா வந்து பீனட் இது வந்து நைட்டே நான் வந்து சோக் பண்ண வச்சுருவேன். அதே மாரி இது கூட ஒரு 5 பாதாம் நைட் வந்து கம்பல்சரி வந்து ஊற வச்சுட்டு, காலையில வந்து அத சாப்பிடுவேன். நம்ம இன்னைக்கு வந்து பச்சை பயிறு தான் எடுத்துக்கிட்டேன். அத வந்து லைட்டா பாயில் பண்ணி சால்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி பழம் வந்து ஒரு 1/2 பப்பாளி, அப்புறம் வீட்ல வந்து ஒரு கொய்யாக்கா இருந்துச்சு. அதுவும் ஒரு 1/2 கொய்யாக்கா, அதுக்கப்புறமா 5 ஆம்லா, அப்புறம் நான் டெய்லியுமே கம்பல்சரி வந்து ஒரு 2 எக் வந்து எடுத்துப்பேன். நான் வந்து பாயில் பண்ணியே எடுத்துப்பேன். எனக்கு அது அப்படியே பிடிச்சனால அப்படியே எடுத்துப்பேன். இந்த ரொட்டீன நான் வந்து இதுக்கு முன்னயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நமக்கு யாராவது ஒருத்தர் பண்ணி தர மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு 2 டேஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நமக்கு வேணா நம்ம தானே பண்ணணும். ஏன் நமக்கு வேற ஒருத்தர்கிட்ட போய் எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு, எனக்கு நானா வந்து ஒவ்வொன்னும் ஸ்டார்ட் பண்ணேன். மேபி நீங்க இத பார்த்துட்டு நீங்க உங்க ரொட்டீன் ஏதாவது சேஞ்ச் பண்ணா, உங்களுக்காக நீங்க பண்ணிக்கோங்க. நமக்காக யாராவது ஒருத்தர் பண்ணி குடுத்தா நல்லா இருக்குன்ற ஃபீல விட்டுட்டு, எனக்கு நான் தானே பண்ணணும். வேற யாரு பண்ணுவாங்க? அப்படின்றத பண்ணுங்க. கண்டிப்பா இத நீங்க ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த மாரி ஒரு ரொட்டீன் உங்க ஃபுட் ஸ்டைல்ல சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா ஒரு பெரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க.